வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 1, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, தக்காளி 1. இது நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். கடாய் வச்சுட்டேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு. இது கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் வணங்கினோன்னா சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக 1 எடுத்துருக்குறேன் நான். இதை நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ சீக்கிரம் வதங்கிரும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சிறிதளவு பெருங்காயத்தூள். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வாடை போக வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு. புளி கரைசல் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து நான் கரைச்சி ஆல்ரெடி வச்சுருக்கிறேன், அதை இப்போ இதில் ஊற்றிடலாம். நெய்மீன் கருவாடு இப்போ நான் எடுத்திருக்கேன். இதை நான் ஆல்ரெடி கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு லைட்டாக எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அதை குழம்புல சேர்க்க போகிறோம். நான் ஒரு 4 பேர்த்து அளவுக்கு மட்டும்தான் நான் குழம்பு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவை அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிகமாக இது பண்ணிக்கலாம். இதில் டபுளாக எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்தோடனே தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 பீஸ் தேங்காய் அரைச்சி ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அது கொதித்து வந்தோடனே கருவாடு கொஞ்சம் வெந்தோடனே இந்த தேங்காயை அதில் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். கருவாட்டு குழம்பு ரெடி. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், இந்த தேங்காயில் நான் ஒரு பிஞ்ச் ஜீரகம் போட்டிருக்கேன். இதை நம்ம அதில் சேர்த்துடலாம்.
நல்லா இது தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதித்தோன்னா, ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சோன்னா நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தோடு இதை சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பவுலில் இதை சர்வ் பண்ணிடலாம். இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாப்பாடோட இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பதார்த்தத்தோடு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.